தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளரை மிரட்டிய வழக்கில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் மகன் ஓம்கார் பாலாஜிக்கு நவம்பர் 28 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கோவையில் கடந்த மாதம் 27 இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவையில் இருக்கக்கூடிய பிரபல யோகா மையம் குறித்து நக்கீரன் ஆசிரியர் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி வருவது குறித்து அந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது ஆவேசமாக பேசப்பட்டது. அப்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் மகனும் இந்து மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவருமான ஓம்கார் பாலாஜி பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலது நாக்கை அறுக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இது தொடர்பாக கோவை ரேஸ்கோர்ஸ் போலீசார் கொலை மிரட்டல் உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்திருந்தார்கள். இந்நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓம்கார் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க நீதிமன்றம் மறுத்திருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் சென்னையில் வைத்து ஓம்கார் பாலாஜியை கோவை போலீசார் கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்ட ஓம்கார் பாலாஜி இன்றைய தினம் விசாரணைக்கு பின்னர் கோவையில் இருக்கக்கூடிய 4வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை வரும் 28 வரை நீதிமன்ற காவலில் வைக்க 4வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி அருண்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். இதனை அடுத்து தற்பொழுது கோவை நீதிமன்றத்திலிருந்து ஓம்கார் பாலாஜியை கோவை மத்திய சிறையில் அடைப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.